அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/3/2026 வெள்ளிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். சிலருக்கு நாமெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு புத்தி சாதுரியம் இருக்கிறது. ஒரு சிறு அசைவே அவர்களுக்கு பல உண்மைகளை தெரியப்படுத்திவிடும், உணர வைக்கும். அவர்கள் மூளையால் அது அறிவது அல்ல, அதுதான் முக்கியம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு என்னோ சந்தேகமாக இருக்குது, அந்த இடத்துல இப்படி இருக்கும்போல் தோன்றுகிறது என்று முன்னெச்சரிக்கையாக போவார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அங்கே இருக்கும். அவர் காப்பாற்றப்படுவார், அவரால் மற்றவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். இதெல்லாம் பலருக்கும் இது அனுபவபூர்வமாக தெரிந்திருக்கின்ற ஒரு உண்மைதான். இது எப்படி நேரிடுகிறது? இதற்கு என்ன காரணம்? ஜாதகம், ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். எந்த வகையிலும் பங்கப்படாத புதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர அவனை ஆட்சி உச்சம் நற்கதி பெற்ற குரு பார்க்க வரும் தீமையை நன்மையை முன்கூட்டியே உணரும் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். இப்பொழுது இதன் விளக்கத்தை பார்ப்போம். எந்த வகையிலும் பங்கப்படாத நீச்சம், துர்ஸ்தானங்கள், பாவ கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் இல்லாமல் ஒரு புதன் சுக்கிரன் வீடு அல்லது குரு வீட்டில் அமர, துலாத்தில், ரிஷபத்தில் அல்லது தனுசு மீனத்தில் அமர, வலிமை பெற்ற குரு அவனை பார்க்க. குரு உங்களுக்கு தெரியும், ஞானத்தின் பிறப்பிடம். புதன் உங்களுக்கு தெரியும், புத்தியின் இருப்பிடம். இந்த ஞானம் புத்தியை பார்க்கிறது. ஞானம் புத்தியை பார்த்தால் நன்மை, புத்தி ஞானத்தை பார்த்தால் சபலம். இந்த குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து அந்த புதனை குரு பார்க்க வருகின்றவற்றை முன்கூட்டியே உணரத்தக்க ஒரு அறிவு இருக்கிறது. இந்த அறிவு எல்லோருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதற்கு ஒரு அத்தாட்சி வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறேன். காட்டிலே இருக்கின்ற மிருகங்கள், நாய், புலி, சிங்கம், எந்த மிருகங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. வேறொரு மிருகம் மிக மெதுவாக வந்து அதை கடிக்கவோ ஏதோ ஒன்று லைட்டாக தொடுகிறது. தொட்ட மாத்திரத்தில் எழுந்து சண்டை போடும். பார்த்துருக்கீங்களா? நாம் பார்த்துருப்போம், நாய்கள் அப்படி சண்டை போடுவதெல்லாம் பார்த்துருப்போம். ஏனென்றால் அனைத்து மிருகங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு விட்ட குறை தொட்ட குறையாக, போன ஜென்மத்து தொட்ட குறையாக, விட்ட குறையாக, இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் பரிமாண வளர்ச்சி அடைந்து இப்படி இவர்களுக்கு இருக்கிறது. இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணக்கு. ஆக ஆபத்தில் அகப்படாமல் தப்பித்து கொள்ளும் ஒரு வழியை புத்தி மூலமாக பெற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். எப்படி? பங்கப்படாத புதன் குரு வீட்டிலோ சுக்கிரன் வீட்டிலோ அமர, வலிமை பெற்ற குரு அந்த புதனை பார்க்க இது நடக்கும். இன்றைய தினம் அஸ்தம், கிருத்திகை, திருவாதிரை, பூசம்
மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், மூலம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதுவும் கெட்ட திசை நடக்காமல் நல்ல திசை நடப்போருக்கு நல்ல நன்மை நடக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள். பேச்சாலும் நடத்தையாலும் இந்த உயர்வை பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு புது வழியை முறையை கையாண்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் நீக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, புத்தி உண்டு, செயல்திறன் நன்கு இருக்கிறது. புத்தியிலும் சரி, செயலாற்றுவதிலும் சரி, முழு கவனத்தை செலுத்தி நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள். கடகராசி அன்பர்களே, திறமையை காட்டி பணத்தை பெறுகின்ற வாய்ப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது, நடக்கும். ஆனால் அதை அடைவதற்கு முன் சில கஷ்டங்களும் இருக்கும். கஷ்டத்தை தாண்டி ஒரு நன்மையை பெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியும் செயலும் ஒரு நல்ல இடத்தை இன்று உங்களுக்கு கொடுக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள். அந்த இடத்திற்கு தகுதியானவர்தான் என்பதை நீங்கள் நிரூபிக்கும் நாள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்து வெற்றி பெறுகின்றீர்கள். உங்களை பொறுத்த மட்டில் இது ஒரு சாதாரண விஷயம் போல் தோன்றலாம். ஆனால் இதே விஷயத்தை சிலர் ஏற்கனவே கையில் எடுத்து முடியாது என்று விட்டு போன ஒரு செயலை நீங்கள் முடித்திருக்கின்றீர்கள். அது இந்த நாளில் உங்கள் விசேஷம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று திட்டம் நல்லபடியாக தீட்டுகின்றீர்கள். எப்படி செயல்பட வேண்டும் என்ற திட்டம் தீட்டுகின்றீர்கள். இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. அதற்குண்டான திட்டத்தை இன்று நீங்கள் தீட்டி முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி கொஞ்சம் நஷ்டம் இருக்கிறது. தேவையற்ற அனாவசியமான செலவுகள் வருகின்றன. வேறு வழியின்றி செய்கின்றீர்கள். இப்படி தான் போகிறது முதற்பாதி. மறுபாதி இதற்கு நேர்மாறு.
அனாவசிய செலவுகள் கொஞ்சமும் இல்லை. நீங்கள் எதிர்பாரா பண வரவுகள் வருகின்றன. மகர ராசி அன்பர்களே, இன்று முழுமையாக உங்களை ஆக்கிரமிக்கும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாளைய தினம் நாம் இதை பெற்றாக வேண்டும், அடைந்தாக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கவனம் முழுமையாக இருக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பிற்கும் மேலாக லாபத்தை காணும் நாள். உங்கள் முயற்சியில், உங்கள் வித்தையில் குறையில்லை. திறமையாக காட்டுகின்றீர்கள், செயல்படுகின்றீர்கள். பற்றாக்குறைக்கு ஒரு உயர்ந்தவர், ஒரு பெரியவர், உங்கள் மதிப்புக்குரிய பெரியவர் உதவுகின்றார். இந்த இரண்டாலும் மகத்தான வெற்றியை நீங்கள் பெறும் நாளாக காட்டுகிறது. மீனராசி அன்பர்களே, செயல்படுவதற்கு, உழைப்பதற்கு உடலிலே தெம்பும் இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது. ஆனால் தடைகள், வீண் தடைகள் உங்களை சற்று முன்னேற முடியாமல் தடுக்கவும் செய்கிறது. இந்த இழுபறி நிலையில் இன்று நீங்கள் இருப்பதாக காட்டுவதால் நிதானம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.